These videos were information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. இன்றைக்கி முக்கியமான போர்டு சூப்பராக உட்காருது. ஸோ கவனமாக கவனிக்கணும், ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. ஓகேவா? நம்பர்ஸ்க்கு டைரெக்டாக போகாதீங்க. எந்த நம்பர் முக்கியம்னு தெரியாமல் போய்டும். கவனமாக கவனிங்க. நேற்று ரிசல்ட்டு பாருங்கள். நேற்று ரிசல்ட்டு? நேற்று 927 இல்லைங்களா? 927. நம்ம ஆல் போர்டுக்கு 9 கொடுத்தோங்க, ரைட்டுங்களா? ஆல் போர்டுக்கு 9 கொடுத்தோம், சூப்பராக ஹிட் ஆச்சு. பட் ஏ போர்டுக்கு என்ன கொடுத்தோன்னா 6 தாங்க கொடுத்தேன் மெம்பர்ஷிப்பில். ஓகேங்களா? அதுதாங்க நிஜம், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆல் போர்டுக்கு 9 கொடுத்தா ஹிட் ஆகிடுச்சு. ஏ போர்டுக்கு 6 கொடுத்தாங்க மெம்பர்ஷிப்பில், ஸ்ட்ராங்காகவே 6 தான் தெரிஞ்சுது. அதை அப்படியே பாருங்கள், திருப்பி 9ன்னு வச்சுட்டாங்க இல்லைங்களா? நேற்று மிஸ் ஆகிடுச்சு. பட் ஆல் போர்டு 9 பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஏ போர்டு 6 கொடுத்தேன், அது மிஸ் ஆகிடுச்சுங்க. பட் டெய்லி மிஸ் ஆகாது, சூப்பராக உட்காரும். கடைசி 15 நாளாக சூப்பராக நம்பர் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ தைரியமாக நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். என்னை நம்பி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள், கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் கண்டிப்பாக வின்னிங் அடிச்சு கொடுப்போங்க, எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? நிறைய பேர் கோல்டன் மெம்பர்ஷிப் கேட்டீங்க, அப்கிரேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் நான் கைட் பண்ணுவேன், எப்படி நம்பர் வைக்கணும்னு சொல்லி தருவேன். ஸோ மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்க அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கோல்டன் மெம்பர்ஷிப்புக்கு வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக எனக்கு காலும் பேசலாம், எந்த டவுட் அதெல்லாம் கேட்டுக்கலாம். அப்கிரேட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி போர்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க, 3 போர்டையும் கவனமாக கவனிங்க, பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போது நாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், சி போர்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. ஸோ கவனமாக கவனிங்க. இப்போ நான் பாக்ஸ் பண்ணுறேன், இது கவனிங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் 2 நம்பர் சி போர்டுக்கு வருதுங்க. ஓகேங்களா? 2 நம்பர் சி போர்டுக்கு வருது. உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள். இங்கே நான் பாக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மறுபடியும் நான் ஒரு பாக்ஸ் போட்டுடலாம், கீழேருந்து மேலே ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். ஓகேவா? இங்கே ஒரு பாக்ஸ் போடலாம். ஓகேவா? இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுருவோம். ஓகேவா? ஸோ கவனிங்க. ஸோ இங்கே வைக்கலாம், பட் நான் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, நான் இங்கே வச்சிட்றேன். ஓகே, பாக்ஸ் இங்கே வைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்கள்கிட்ட சொல்கிறது தான். இப்போ ரைட்டு டு லெஃப்ட்டு பார்ப்போம். ரைட்டு டு லெஃப்ட்டு நீங்கள் கவனிங்க. ரைட்டு டு லெஃப்ட்டு என்னங்க போகுது, 610ன்னு போகுதுங்க. புரியுதுங்களா? அதாவது ரைட்டு டு லெஃப்ட், அதாவது உங்களுக்கு எது ஏ போர்டு, இந்த ரைட் சைடு இருக்க சி போர்டு தான் ஏ போர்டு. பி போர்டு, ஏ போர்டு இருக்கிறது நமக்கு சி போர்டாக தெரியும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ 610ன்னு நமக்கு இதில் போகுது. அப்போது 6க்கு 1 ப்ளஸ் பண்ணி 7ன்னு வச்சுட்டான். புரியுதுங்களா? நமக்கு அதுதான் சொல்கிறது, கவனமாக கவனிங்க. 6க்கு 1 ப்ளஸ் பண்ணி என்ன பண்ணிட்டான், 7ன்னு வச்சுட்டாங்க. அப்போது அடுத்து இருக்கிற நம்பர் 1ஆம் நம்பரும் என்னாச்சு, அதுவும் வந்துருச்சு இல்லைங்களா? அப்போது 610ன்னு போகுது. அப்போ நம்ம இங்கே சைபர் வைக்கலாமா? ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்கே பாருங்கள், அதாவது நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க, கவனிங்க. இப்போ இங்கே நான் சொல்லிக் கொடுத்தேன். என்ன சொல்லிக் கொடுத்தேன்? இங்கே பாருங்கள், 428ன்னு இருக்குது. ஸோ போர்டில் 438ன்னு கொண்டு வந்து முடிக்கலான்னு சொல்லி கொடுத்தாங்க. பாருங்கள், முடிச்சிருப்பான். பாருங்கள், 428, 438. புரியுதுங்களா? அப்படிலாம் வருமானு நினைக்கிறீங்களா? பாருங்கள், வச்சுருக்கான் பாருங்கள். அதாவது ரைட் டு லெஃப்ட் பார்த்தா 824, 834. புரியுதுங்களா? அப்படி வச்சு போர்டில் காமிப்பான். அது மாதிரியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்களா, அதே பிரகாரம் நம்ம எடுத்தோம். நாங்கள் பாருங்கள், மறுபடியும் கொண்டு வைப்போமா? அதே பிரகாரம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே இல்லைங்களா, ஒரு சான்ஸ், என்ன சான்ஸ் இருக்குது, 610ன்னு போகிறது, 610ன்னு போகிறது இல்லைங்களா, 710 அப்படின்னு முடிக்க சான்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? 710ன்னு முடிக்க சான்ஸ் இருக்குது. பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே சைபர் போட்டுமா? இங்கே சைபர் போடுறேன், இங்கே சைபர் வச்சுக்கலாம். பாருங்கள், வச்சா கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். 610, 710. புரியுதுங்களா? அங்கே பாருங்கள், 824, 834. அதே மெத்தடில் 3 நாள் கழித்து நமக்கு மறுபடியும் வருது. புரியுங்களா? ஸோ சி போர்டு சைபரை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஏன்னா சி போர்டு சைபர் தான் வரும். ஓகேங்களா? அதுதான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் இன்னொரு நம்பரை வர சான்ஸ் இருக்குங்க, அதையும் பார்த்துருவோம். கவனமாக கவனிங்க. இப்போ இதை நான் அழிச்சிட்றேன், ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. நான் என்ன இடையில சொல்கிறேங்கிறது தெரியாமல் போச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு இப்போ சி போர்டு சைபர் சொல்லிவிட்டு ஸ்ட்ராங்காக இப்போ சைபர் தான் வரும்னு நினைப்பீங்க. பட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது, ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இப்போது பாக்ஸை மறுபடியும் மாற்றி வைக்கிறேன், கவனமாக கவனிங்க. இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த ப்ளூ பாக்ஸை மேலே தள்ளி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வைக்கட்டுமா? இங்கே வைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ கவனிங்க, ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக வந்தால் கவனிங்க. அதே மாதிரி பாருங்கள், வச்சுருக்கேன். இப்போ நாம் அதாவது சி போர்டு இருக்கிற லைனை பார்ப்போம். இப்போது நான் 2ஆக கட் பண்ண போகிறேன். கவனிங்க, 2ஆக கட் பண்ணல, இந்த 1ஆம் நம்பர் காமனாக வச்சுக்கிறேன்.
இந்த 1ஆம் நம்பர் காமனாக வச்சுக்கிட்டு 164ன்னு மேலே போகுது இல்லையா. ஆப்போசிட் அதாவது 1ஆம் நம்பர் எந்த நம்பர் காமனாக எடுக்கிறோமோ அதுக்கு மேலே இருக்கிற நம்பரும் கீழே இருக்கிற நம்பரும் ஒன்றை கூட்டியோ இல்லை கழிச்சோ வரணும். அதுதான் கான்செப்ட். அப்படி பார்க்கும்போது 164ன்னு மேலே போகுது. அப்போ இந்த 1ஆம் நம்பர் காமனாக எடுத்துட்டோன்னா இந்த 6ஆம் நம்பருக்கு இந்த 7ஆம் நம்பர் வச்சுட்டான். புரியுதுங்களா? ஒன்று கூட்டி வச்சுட்டான். நம்ம கான்செப்ட்டு ஒன்று கூட்டியே கழிச்சு வரணும். அப்படி வந்துச்சுன்னா 164 மேலே போகும்போது 174, அதாவது இப்படி ஒன்று கூட்டி கழிச்சு வந்தால் பேலன்ஸ்க்கு அது 4 நம்பர் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். புரியுதுங்களா? 2 சான்ஸ் இருக்குதுங்க இன்னைக்கு. ஓகேங்களா? சி போர்டுக்கு நம்ம தர நம்பர் என்ன தெரியுங்களா, 0 இல்லைனா என்னது 4. புரியுதுங்களா? சி போர்டுக்கு 04 இதுதாங்க வரணும். இதுதான் சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்தது பி போர்டு பார்த்துருவோம். அதுவும் முக்கியமான லைன், கவனமாக கவனிங்க. இப்போது நான் வந்து பி போர்டை மார்க் பண்ணுறேன். ஓகேவா? கவனமாக கவனிங்க. ஓகேவா? பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன். இப்போது மறுபடியும் இது ஆஷுஷன் என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், 4 வந்து காமனாக வச்சுக்கலாம். இங்கே 4 காமனாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன கண்டிஷன் இருக்கா, மேலே ஒரு நம்பர் இருக்குது, அதோட ஒன்று கூட்டி அதுக்கு கீழே ஒரு நம்பர் வச்சுருக்கான். அப்போ 1க்கு இங்கே 2 இருக்குது இல்லைங்களா. அப்போ இங்கே என்ன இருந்துச்சு, 6க்கு இங்கே 7 இருந்துச்சு. பாருங்கள், 6க்கு இங்கே 7 இருந்துச்சு. ஒன்று கூட்டி வச்சான், நம்ம 1 காமனாக எடுத்தோம். அதே மாதிரி இங்கே 1க்கு இங்கே 2 இருக்குது, 4 காமனாக எடுத்துட்டோம். அப்படி பார்க்கும்போது ஒன்றை கூட்டி வச்சதுனால ஓகேங்களா, பேலன்ஸ் இருக்கிற 7ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். அப்போ 7ஆம் நம்பர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது அப்படி பார்த்தா எப்படி வரும், 7ஆம் நம்பர் வந்துச்சு வச்சோம்னா என்னங்க வரும் பாருங்கள், 417 427. புரியுதுங்களா? ஸோ ஆப்போசிட் கொண்டு வந்து நிறைய தடவை முடிப்பாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இன்னொரு பி போர்ட்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 231 232. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியே எடுப்பான். அதனால தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். 231 232 தெரியுதுங்களா? அதே மாதிரி தான் இங்கே என்னது 417 427. ஓகேங்களா? ஸோ பி போர்டில் 7ஆம் நம்பர் வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. 7ஆம் நம்பர் தான் பி போர்டில் வரத்துக்கு பாசிபிள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பி போர்டில் 7 இல்லைனா பவர் பண்ணி கொடுத்தா 2 அப்படின்னு சான்ஸ் இருக்குங்க. ஒரு சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு இன்னொன்று காமிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்போ நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் 6 ஏ போர்டில் கொடுத்தேங்க, 9 வச்சுட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது உங்களுக்கு தெரியாமல் எதுவும் இல்லை, உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். அப்போ 6 கொடுக்கும்போது 9 திருப்பி வச்சுருவாங்க இந்த மாதிரி. புரியுதுங்களா? 9 திருப்பி வச்சுருவான். இப்போது நம்ம என்ன சொன்னோம், 7 இங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். 7ங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 7க்கு ஓகேங்களா, 7க்கு 4 5க்கு 8 இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, 6க்கு 9. இது மிரர் நம்பர்ஸில் வராது. மிரர் நம்பர்ஸில் 7க்கு 2 6க்கு 1 2 கீழே வரும். பட் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா அதாவது 7 வர மாதிரி இருந்தால் திரும்ப என்ன பண்ணுவான், 4 கொண்டு வந்து வச்சுருவாங்க. புரியுதுங்களா? 4 கொண்டு வந்து வச்சுருவான். உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லட்டுமா, இப்போ இது கவனமாக கவனிங்க. பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், அதாவது 172ன்னு மேலே போகுதுங்க. அதாவது 172ன்னு மேலே போகுது. இங்கே பாருங்கள், இந்த 1ஆம் நம்பர் காமனாக வச்சுக்கோங்க. நேற்று பாருங்கள், இந்த 7க்கு இங்கே 7 வந்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 4 வச்சுருக்கான். புரியுதுங்களா? அப்போ 172 அந்த 7க்கு 4 வச்சு என்ன பண்ணிட்டா, 2 கொண்டு வந்து பேலன்ஸ் கொண்டு வச்சுட்டான். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி 7க்கு 4 காம்பினேஷன் மாறி வருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பி போர்டில் 7 தான் சொல்கிறேன், பட் 4 வரதுக்கும் பாசிபிள் இருக்குங்க. அப்போ பி போர்டில் 4 இல்லைன்னா 7. சி போர்டில் என்னங்க எடுத்தோம், சி போர்டில் 0 இல்லைன்னா 4. ஓகேங்களா? இந்த காம்பினேஷனில் அதாவது 70 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 40 வரத்துக்கும் பாசிபிள் இருக்குது. புரியுதுங்களா? 74 வரத்துக்கும் பாசிபிள் இருக்குது. இந்த மாதிரிலாம் உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள். ஸோ அடுத்தது நம்ம ஏ போர்டு பார்த்துருவோம். ஓகேவா? நான் வந்துட்டு ஏ போர்டை மார்க் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க. ஓகேவா? ஏ போர்டை மார்க் பண்ண போகிறேன். ஓகேவா? கவனமாக கவனிங்க. இப்போ இங்கிருந்து பாக்ஸ் போடுறேன். ஓகேவா? ஓகே, இங்கேருந்து பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ கவனமாக கவனிங்க. 2 கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எப்படி கட் பண்ணியிருக்கேன், எப்படி எடுத்து வைப்பான்னு பாருங்கள், சான்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 050, அதாவது கீழே இருந்தால் மேலே பார்க்கணுங்க இல்லைங்களா, சம்டைம்ஸ் மேலே இருந்து கீழே பார்க்கணும். இதில் கீழே இருந்து மேலே பார்க்குங்க. 051ன்னு மேலே போகுது. அப்போ 0 வச்சுட்டா ஓகேங்களா, இந்த 5 அதாவது இங்கே கீழே ஒன்று குறைச்சி வந்திருக்கணும் இல்லைங்களா. 4 0க்கு 0
5க்கு 1 குறைச்சி 4ன்னு வந்திருக்கணும். ஆனால் அதுக்கு பவர் என்ன பண்ணிட்டான், 9 வச்சுட்டான். புரியுதுங்களா? அப்போ சைபர் 51 சைபர் 41 வரத்துக்கு சான்ஸ் அதிகம். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா? இந்த 9 வந்து 4ஆக பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன ஹைட் ஆகிருக்கு. அப்போது சைபர் 51ன்னு பார்க்கும்போது இந்த 9ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் வச்சதுனால சைபர் 41 அதாவது 91 ஏ போல் 1 வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. புரியுதுங்களா? 1 வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இது ஒரு மெத்தடில் பார்த்தா 1 தான் வருது. இன்னொரு மெத்தடும் பாருங்கள், அதுலேயும் 1 தான் வரும். பாருங்கள், கவனமாக கவனிங்க. இப்போது நான் சொன்னேன் நேற்று 6 கொடுத்தேங்க மெம்பர்ஷிப்புக்கு, நான் 9 திருப்பி வச்சுட்டான்னு சொன்னேன். இப்போது இன்னொரு பாக்ஸ் போட போகிறேன், கவனமாக கவனிங்க. ஓகேவா? இன்னொரு பாக்ஸ் போடுறேன், கவனமாக கவனிங்க. வைக்கலாம் பாக்ஸை. சைபர் 16 இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா? சைபர் 16 பாக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போது இந்த சைபர் 16ன்னு இங்கே இருக்குது இல்லைங்களா? சைபர் 16ன்னு இங்கே இருக்குது, சைபர் 16ன்னு இருக்குது. அப்போ இந்த சைபருக்கு சைபர் இருக்குது. இந்த 6 திருப்பி 9ஆக வச்சுட்டான். புரியுதுங்களா? இந்த 6 9ஆக வச்சுட்டான். ஸோ பேலன்ஸ்க்கு 1 நம்பர் என்ன பண்ணணும், உங்கள் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். புரியுதுங்களா? அப்படி பார்த்தாலும் செட் ஆகும். இன்னொரு ஸ்டெப் கீழே வாங்கலேன், இதை எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள், இதை எடுத்து ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி வச்சுருக்கேன். இப்போ அழிக்கிறேன். இங்கே பாருங்கள், சைபர் 41 அந்த ப்ளூ பாக்ஸில் போகுது. எத்தனை மெத்தடில் பார்த்தாலும் நமக்கு 1 தாங்க வருது. சைபர் 41ன்னு போகுது. சைபர் 9க்கு பவர் 4 வச்சாலும் என்ன தான் வரும், மறுபடியும் 1 தான் வரும். அப்போ ஒரு சான்ஸ் என்னதுங்களா இருக்குது, ஏ போர்டில் 1 வைக்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் 6 வைக்கலாங்க. ஸோ ஏ போர்டில் 1 6 வரதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோங்கிறத நான் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். ஏபிசி இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏபிசி போட்டுக்கிறேன். ஏ போர்டில் 1 6 கொடுத்துருக்கேன். பி போர்டில் 7ஆம் நம்பரு இல்லை 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். சி போர்டில் சைபரு இல்லை 4 கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? அதாவது இந்த ஃபேமிலிக்குள்ளே அவன் டச் பண்ணி தான் ஆடணும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான்னா, நம்ம சி போர்டில் தான் சைபர் வரதுக்கு சான்ஸ் அதிகம். அவன் இந்த மாதிரி சரியாக வர்ற சமயத்தில் சம்டைம்ஸ் திருப்பி என்ன பண்ணுவான், 170 இந்த 170ங்கிறத 107 வைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா சைபர் 71 சைபர் 17 இந்த மாதிரிலாம் மாற்றி வச்சுருவாங்க. ஸோ எந்த போர்டு எதுக்கு வரும் அப்படின்னு எக்ஸாக்டாக நான் கால்குலேஷன் போட்டுட்டு நான் 1 மணிக்கு மெம்பர்ஷிப் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு என் போஸ்ட் கால்குலேஷனை வச்சு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கவனமாக கவனிங்க. இப்போது இதில் வந்து ஆக்சுவலாக நம்பர் கொடுத்துருக்கேன். 701 தான் 107 திருப்பி வச்சுருப்பேன். 251 தான் 152ன்னு திருப்பி வச்சுருப்பேங்க. 706 தான் 607 திருப்பி வச்சுருப்பேன். 209 தான் 902 திருப்பி வச்சுருப்பேன். ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் 5 நம்பர் தான் இருக்கும். அதை நான் வந்து மாற்றி வச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 4 நம்பர் டு 3 நம்பர் தான் கொடுப்பேன். முக்கியமான நம்பர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நம்பர் வேண்டாம், கம்மியாக கொடுனா இதில் திருப்பி வச்சதை கரெக்டாக எடுத்து நான் கொடுத்துருவேன். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வின்னிங் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏபிபிசிஎஸ்சி கண்டிப்பாக நமக்கு நம்பர் உட்காரும். இன்றைக்கி எந்த நம்பர் முக்கியம், அதாவது 2 நம்பர் 3 நம்பர் தான் தருவேன். ஓகேங்களா? கடைசி லாஸ்ட் மினிட் அப்டேட்டில் ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணி கொடுப்பேன். ஸோ முக்கியமான நம்பர் இருக்குது எனக்கு. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போர்டு இன்றைக்கி ஸ்ட்ராங்கான போர்டு இருக்குது. சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன். ஒரே நம்பர். ஓகேங்களா? ஆல் போர்டு இருக்குது, சிங்கிள் போர்டு இருக்குது. வேணுங்கிறத ஜாயின் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் வந்துட்டு 2 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு பாக்ஸ் கொடுப்பேன். அதுலேயும் பாக்ஸ் இல்லைனாலும் ஏதோ ஒரு நம்பர் மட்டும் எடுத்து கொடுத்துருவேன் மெம்பர்ஷிப்புக்கு. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதுதான் என்னோடய கணிப்பு. தேங்க்யூ.